குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ் மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் சேனல் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நேயர்களே. பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு. இப்போ சந்திரனானவர் 2 நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பெயர்ச்சியில் வருவார். மாத பெயர்ச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் சூரியன் பெயர்ந்து வருவார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க. ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு மற்றும் சனி இந்த 5 பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள். இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன்னு தெரியும் உங்களுக்கு. மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும். இந்த கிரகங்கள் 5 குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி நாள், நார்மலாக 45லேருந்து 47 நாள் அப்படின்னு கணக்குண்டு. அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும் போது ஒரு வருஷத்தில் 365 நாள்னால் 8 மாதம் 41 நாட்களுக்கு அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு. அதாவது மேஷ ராசிக்குள்ளே வரத்துக்கு திருப்பியும் வரதுக்கு சைக்கிள். இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்ம ராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க, கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு. அப்போது நீச்சத்திலேருந்து வெளியில் வருகிறார், இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு ஆகிடும். உச்ச வீடும் எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார். அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் பார்க்கணும்? இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா, அவர் கொஞ்சம் பயந்தாங்கொழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம். இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயந்தாங்கோழி தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய். அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க, அடிபட்டுடுச்சுங்க, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க, காயப்பட்டுடுச்சுங்க, ரத்தம் வந்துடுச்சுங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, இதற்கு காரகத்துக்குமாக இந்த செவ்வாய். திடீர்னு போனேங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார், என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும், நிறைய ப்ளீட் ஆகிறதெல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த செவ்வாய். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது, அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது, கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது, இதை பற்றி யோசிக்கணும். நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார், நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும். பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்க்குறது, பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும், தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா? அப்போது ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை, எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது, கோபப்படுவது, உடல்நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்து கொள்வது, இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும். அப்போ உடல் சூடாயிடுச்சிங்க, ரொம்ப சூடாகி போச்சுங்க, படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை. அப்போ பாருங்கள், செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது. அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம். இந்த செவ்வாய்க்கு 2 வீடுன்னு சொல்லுவான். மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு, சொந்த வீடு. அதே போல் முருகப்பெருமான் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும். இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த மேஷராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம். அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம். ஏற்கனவே நான் சொன்னேன், செவ்வாய் வெப்பமுடையது, சூரியன் வெப்பமுடையது. அதனால தான் மேஷராசியில் சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலியமாக பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும், சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும். அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாய், தைரியம் எல்லாம் மனசில் வந்துடும். விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரம் குரு, சனி மற்றும் புதன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதே காம்பினேஷன் தான் உங்களுக்கு கடகராசியில் இருந்துச்சு. அங்கே புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு அதை விட்டு தான் வெளியில் வராரு நமக்கு செவ்வாயானவர். மகம், பூரம், உத்தரம் என்கிற நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை பார்ப்பதும் நீச்சத்திலிருந்து வெளிப்படுவதும் உங்களுக்கு பெரிய ரிலீஃப். பாடி ஆள் வெளில வந்துட்டாயா, இனிமேல் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு, எதையும் சமாளிக்கக்கூடிய தெய்வம். வழக்கமாக சொல்லுவாங்க, எத்தனை லட்சுமி இருந்தாலும் தைரிய லட்சுமி இல்லைன்னா அவங்க ஒன்றும் வராதுன்னு. அப்படிப்பட்ட தைரிய லட்சுமியை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய். அப்படிப்பட்டவர் உங்கள் ராசிநாதனே. அப்போ தைரியம் வந்துருச்சானா, ஆமாங்க ராசியிலே தைரியம் வந்துருச்சுங்க. இனிமேல் தைரியமாக எதையும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, பயப்பட மாட்டீங்க. ஓடி ஒளிதல் அப்படிங்கிறது எப்பவுமே கிடையாது. இப்போ கொஞ்சம் மனசில் இருந்துச்சு, கொஞ்சம் கிளேசம் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு. அந்த கிளேசத்தை உடைச்சிருவீங்க. இல்லைங்க நம்ம பார்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு உள்ளே வருவீங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். உங்கள் ராசியிலிருந்து பார்க்குற போது 3ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர நமக்கு கும்பராசியை பார்த்து கொண்டு இருக்கணும்னா இவர் நம்ம செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது 4, 3 தொடர்புடைய சனி பகவான் அப்படிங்கிறது தான் அந்த கும்பராசியுடைய பேஸு. அதை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது, உங்களுடைய கம்யூனிகேஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் தெரியும், மனை, வாகனம், மக்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியது. நேராக ராகுவோட பார்க்கறதுனாலே பெரிய பெரிய எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும். 5ஆம் இடம் அப்படிங்கிற இடமான மீனராசியை பார்ப்பதனாலே அங்கே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மனத்தில் கொண்டு போனால் 3க்கும் 4க்கும் உரியவன். அப்போது காரியங்கள், அதிர்ஷ்ட காரியங்கள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள்லாம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நடக்கும். அதனால் கொஞ்சம் ஹெஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்போ நடக்கலையே, என்னம்மா இப்போது ஏதோ வந்து சொன்னாங்க, அந்த ஜோசியர் வேறு சொன்னார் எல்லாம் நல்லா நடக்குனார், எங்கே நடக்கு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கோபங்களை கொண்டு வரக்கூடிய விஷயங்களாகவும் நடக்கும். ஆனால் நடந்துடும். குழந்தைகள் விஷயத்தில் அப்படி தான். அதுங்க வாட்டு கடகடன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடும்னு பார்த்தா அது நிற்குது, அப்படியே வேலை ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு விசனத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கும். ஆனாலும் வெற்றி உண்டு. வெற்றியை நோக்கிய பயணம் தான் அது. கன்ஃபார்ம் வெற்றி உண்டு. தடைப்பட்டாலும் வெற்றி உண்டு. அதை நல்லா மனசில் புரிஞ்சுக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவான் ஸ்டாக் மார்க்கெட்டில். அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா உடனே விற்று விடுறது. லாங் டேர்மில் எடுத்து போட்டுட்டு வச்சான்னு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காரதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தென்னம்பிள்ளையை வச்சாக்க 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பலன் கேட்குறோம் இல்லையா, இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்படி யோசிக்குங்க. அப்படி யோசித்த பணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இங்கே செய்யக்கூடிய காரியங்களையும் அப்படி யோசிக்கணும். லாங் டேர்ம் யோசிக்கணும், ஷார்ட் டேர்மில் யோசிக்காதீங்க. இது ஒரு மனசில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதும் வைத்துக்கொள்ள வேண்டும். சனி பகவான் உங்களுடைய ராசி என்று 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபம் மெதுவாகத்தான் வரும், தாமதப்பட்டு வரும். இப்படி சூழ்நிலையில் தான் செவ்வாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். ரெக்கமெண்ட் பண்ணுறார், ஏன் ராசிக்காரன் ஏன் கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வரக்கூடியது மெதுவாக நடக்கும், நடந்துடும், கவலைப்படாதீங்க.
செவ்வாயோட வீட்டில் சனி பகவான் நீச்சமாக போகிறார் அப்படின்னா சொன்ன பேச்சு கேட்டு தான் ஆகணும். அவர் வேறு வழி கிடையாது. புரியுதுங்களா? அப்போ ராகுவும் சனியும் பார்த்து கொள்வது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். புதிய வாகனங்கள்லாம் வாங்கணும்னு சொல்லும். அட்லீஸ்ட் வாகனத்தில் புதுசாக அந்த கார் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம்லே, அப்படி புதுசாக ஒட்டி அழகாக பார்க்கணுன்னு எண்ணம் வரும். பழைய வாகனத்தை கொஞ்சம் புதுப்பித்தல் வைக்கணும். ரெனோவேஷன் சொல்லக்கூடிய வீடுகள் எல்லாம் மாற்றக்கூடிய ரெனோவேட்டிங் மெத்தடாலஜி, கடைகளையே சின்ன சின்ன விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இப்படிலாம் வரும். இதெல்லாம் லாபங்களாக ஆமாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். மெதுவாக ஸ்லோவாக இந்த 45 நாள் அழகாக அதெல்லாம் டியூன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டாக அதெல்லாம் அழகாக செட் ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த விஷயங்கள், அதனால் தைரியமாக பண்ணலாம். எப்போவுமே மனசு பிடிச்சி தான் மனம் போல் மாங்கல்யம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷமாக போயிட்டே இருக்கும். அப்படி மனத்துக்கு பிடித்த மணாளனை கைப்பிடிக்கக்கூடிய காலகட்டங்களும் இது அமைகிறது. லவ் பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு எப்போ அமையும் தெரில, என்ன செய்யறதுன்னு தெரில. இந்த காலகட்டங்களிலே அதுக்கான லவ் ஃபெயிலியர் இல்லாமல் கரெக்டாக சேர்த்து விடும். காதல் திருமணத்தை கொடுக்க ஒரு நல்ல காரியம். அதே போல் புதிதாக திருமணத்தை தேடிக்கொண்டிருக்க வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைத்து கொடுக்கும். லாபத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வரவுகள், புதிய குழந்தை பேர், மனை வாகனத்திலே உங்கள் கட்டடங்கள் எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லுவோம், ஆர்கிடெக்ட் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சார் என் வீட்டை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வித்தியாசமாக கட்டக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் கொடுப்பார். இப்போ இதெல்லாம் அழகாக அமையும். இந்த அமையறதுனால என்ன ஆகும், தொழிலில் இருக்கிறதுனால தொழில் ரிலேட்டடான 10ஆம் இடம்ங்கிற தொழில், அப்போ தொழில் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அழகாக கடன் கட்டுக்கோப்பை வச்சுருவார். லாபத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் லாபம் கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் தொழில் நல்லாயிருக்கும். வேகமாக செய்யக்கூடிய விவேகம் இல்லாத வேகமாக செய்யக்கூடிய அத்தனை வேலையும் நீங்கள் அழகாக செஞ்சுருவீங்க. உறக்கமின்மை வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. இதுதான் உங்களுக்கு உடம்பு படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு மனசுக்குள்ளே உட்காந்துருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே போங்க. பயோரிதம் அப்படிங்கும்போது அந்த பயோரிதம்னு சொல்கிறது நம்மளுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அந்த ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா கொஞ்சம் வேகம் இல்லாமல் ஓடும். அது மட்டும் கொஞ்சம் தியானம் போன்ற விஷயங்களை பயிற்சி கொள்வது, இல்லை மூச்சு பயிற்சியை கொள்வது, இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா போதும். நல்லா ஆழ்ந்த மூச்சை விட்டு சொல்லி விட்டுறது, திருப்பி ஆழ்ந்த மூச்சை விட்டு அப்படி விடும்போது என்ன ரிலாக்ஸ் ஆகும் மைண்டு. இப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு அமைதியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் சூட்சமமா அப்படின்னா இந்த சூட்சமாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. சிலருக்கு சகோதரர் வழியிலே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். பதவியிலே மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு வேலையிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிர்வாகத்திலே உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு எப்போவுமே முருகன்னா அலாதி பிரியம். அதுலேயும் சுவாமிமலை முருகன் மேலே எவ்வளோ நீங்கள் அலாதியாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு திருச்செந்தூர் முருகன் மனசில் வந்துடுவார். சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு நமக்கு ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார். அந்த சுப்பிரமணிய புஜங்கம் தெரிந்தவர்கள் அந்த பாடல்களை பாடி முருகனை வழிபடுவது. நார்மலாக அந்த திருச்செந்தூர் போனாக்க எல்லோரும் என்ன செய்வாங்க, சுவாமி பார்த்துட்டு வெளில வந்துடுவாங்க. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் மைண்டில் வச்சுக்கிடுங்க. சுவாமி பார்த்துட்டு வெளியில் வாங்க, தப்பு இல்லை. கையில் கொஞ்சம் மலர்களை வைத்து கொள்ளுங்கள். அந்த மலர்களை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் பிரார்த்தனைகளை முருகன்கிட்ட எப்படி சமர்ப்பித்தீர்களோ அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த திருச்செந்தூர் கடலிலே, கடல் ஓரமாக உள்ளுக்குள்ளார போகாமல் வெளியிலேயே அந்த அலைகளில் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இது சித்தருடைய தத்துவம். இந்த சித்த தத்துவத்தினாலே உங்கள் பிரார்த்தனையை அங்கே பூர்த்தி செய்வார். அதனால தான் ஆதிசங்கரர் அங்கே தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் புதங்கத்தை சொல்ல அவர் வயிற்று நோய் நீங்கியதுன்னு சொல்கிறார். அது சும்மா வயிற்று நோயெல்லாம் இல்லை, அவர் நமக்காக செய்த ஒரு ட்ராமா. அப்படி நமக்காக நல்லதை சொல்லிக் கொடுத்துருக்கிற இந்த விசாக நட்சத்திரத்தின் திருச்செந்தூர் முருகனை வணங்க நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.